என்னங்க என்னங்க பிளாக் காஃபிங்க. அக்யா, இவங்க இவங்க யாரு? இவங்க தாங்க என் ஃப்ரெண்டு ராதிகா. இவங்க உன் ஃப்ரெண்டா? கோயில்ல பார்த்தோம். அப்புறம் பிறந்த நாளுக்கு ஆர்டர் கொடுத்தாங்கன்னு சொன்னேன்ல, இவங்க தான். என்னாச்சுங்க? இவங்கள பார்த்து ஏன் ஷாக் ஆகுறீங்க? ஓ, உங்களுக்கு தெரியுமா? நோனோ, எனக்கு எப்படி இவங்கள தெரியும்? புதுசா இருக்காங்களே, அதான் யாருன்னு கேட்டேன். அன்னைக்கு பிறந்த நாள் ஃபங்க்ஷனுக்கும் இவங்க வந்திருந்தாங்க. உங்களை மீட் பண்ண வைக்கலான்னு நான் நினைச்சேன். அதுக்குள்ள நீங்க கிளம்பிட்டீங்க. ரிசப்ஷனுக்கும் வந்திருந்தாங்க. அவங்க வரும்போது நீங்க இல்ல. என்ன ஆச்சுங்க? என்ன? இல்ல, ஒண்ணும் இல்லையே. சரி சரி, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். டாடி, எங்க பிளாக் காஃபி கேட்டீங்களே. சரி, குடு. காஃபி இவ்வளவு சுடவா கொடுப்பேன்? பிடி. ஐயோ, எங்க பேக். குடு குடு. சரி, நான் வரேன். டாடி, போன். குடு. அப்பாக்கு என்னமா ஆச்சு? ஒருவேளை உனக்கு இவ்ளோ அழகான ஃப்ரெண்டோன்னு அதிர்ச்சியில போறாரோ? போடி. இந்த சைடு டிஷ் டேஸ்ட் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கு. சார், யாரு சமைச்சதுன்னு கேட்டீங்கல்ல, இவங்க தான் அவங்க. அவங்க வீட்டு ஆர்டர் உனக்கு எப்படி கிடைச்சது? அதான் சொன்னனே, என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தாங்கன்னு. நான் சொல்லுவேன்ல டீச்சர். ஆமா, அவங்க இப்போ இங்க வராங்களா? ஆமா,
வரவான்னு கேட்டாங்க, நானும் சரின்னு சொல்லிட்டேன். சரி, அப்ப நான் கிளம்புறேன். நீங்க அவங்கள மீட் பண்ணணும் கோபி. நேத்து ஒரு மேரேஜ்க்கு போயிருந்தேன். ஓ, நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நான் உங்களை கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன். ஆனா நீங்க உங்க பையன் ஃபங்க்ஷன்ல பிஸியா இருந்திருப்பீங்க. இல்லனா கண்டிப்பா டீச்சரோட பையன் கல்யாணத்துக்கு உங்களை கூட்டிட்டு போயிருப்பேன். இவ்வளவு முட்டாளா இருந்திருக்குமே. கடவுளே, 2 பேர்ல யாருக்கு உண்மை தெரிஞ்சாலும் ஆபத்து தான். பாக்யா தான் என்னோட ஒய்ஃப்னு தெரிஞ்சா ராதிகா என்னோட பேசாமலே போயிடுவா. பாக்யாவுக்கு தெரிஞ்சா ஒண்ணு கிடக்க ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு மொத்த வீட்டுக்கும் சொல்லி பிரச்சனையாக்கிடுவா. இப்ப என்ன பண்றது? ச்சே. ஆமாடி. ஓகேடி, சரி நான் பாக்குறேன். சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரியா? என்ன இப்ப திட்ட போறியா? உனக்கு எத்தனை தடவை சொல்றது ஜெனி? தேவையில்லாம பெரியவங்க பேசும்போது குறுக்க பேசாதன்னு. பெரியவங்க நியாயமே இல்லாம பேசினா நான் என்ன செய்ய முடியும்? அப்பா தான் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காருல்ல, நீ எதுக்கு குறுக்க போற ஜெனி? அவர் பேசல, திட்டிட்டு இருந்தாரு. அது அவங்க 2 பேர் விஷயம். நாம ஏன் இடையில போகணும்? அங்கிளும் ஆண்டியும் பெட்ரூம்ல பேசும்போது நான் இடையில போல செழியா. அப்பாக்கு இதெல்லாம் பிடிக்கல, பிடிக்கவும் பிடிக்காது. செழியா, அவர் ஆண்டிய திட்டிட்டே இருந்தாரு. புரிஞ்சுக்கோ ஜெனி, இத வச்சு நம்ம 2 பேருக்கு இடையில சண்டை வர்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. புரிஞ்சுக்கோ. அப்பா பேசும்போது குறுக்க பேசாத. அப்பா என்கிட்ட கோச்சிக்கிட்டா என்னால தாங்கவே முடியாத. அப்பா எனக்கு ரொம்ப முக்கியம் ஜெனி. அப்ப உனக்கு அம்மா முக்கியம் இல்லல்ல? அம்மாக்கு இப்படிலாம் பேச்சு கேட்கறது புதுசே கிடையாது. அதுக்குள்ள போய் நான் கருத்தெல்லாம் சொல்லவும் மாட்டேன். ஆனா அப்பா என்கிட்ட கோச்சிக்கிட்டா என்னால தாங்கவே முடியாத. ஜெனி, இதுக்காக நாம இனி சண்டையே போட வேணாம் ஜெனி. வீட்ல என்ன நடந்தாலும் நீ கொஞ்சம் அமைதியா இரு. யாருக்கும் சப்போர்ட் பண்ணி தேவையில்லாம திட்டு வாங்கிக்காத. இத பார், திரும்ப நமக்குள்ள இத வச்சு சண்டையே வரக்கூடாது. நான் இனிமே உன்னை திட்டவே மாட்டேன். ஆனா நீ புரிஞ்சுக்கணும். இல்ல செழியா, என்ன உனக்கு பிடிக்குமா? பிடிக்காம தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டனா? அப்படின்னா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? சொல்லு. அது என்னன்னா, நீ காசெல்லாம் கொடுக்க வேண்டாம், லோன் வாங்கி கொடுக்க ஹெல்ப் பண்றியா ப்ளீஸ்? வேற ஒண்ணுமே இல்லையா உனக்கு பேசுறதுக்கு? செழியா ப்ளீஸ், ஆண்டிக்கு. விடு, எனக்கு ஒரு முக்கியமான கால் இருக்கு, பேசிட்டு வந்துடுறேன். செழியா 1 செகண்ட். நல்லா இருக்குல்ல? எல்லாம் சூப்பரா இருக்குங்க. பாரு. மா, நான் இருக்கேனா இதுல? இருக்கேடி. எங்கம்மா காட்டுங்க. இத பாரு, இங்க இருக்க. இந்த இருக்கேன். இருக்கேம்மா, நான் இருக்கேன். ஏய், நீ எதுல தான் இல்ல? நீ தான் வீட்டோட சொந்தக்காரி மாதிரி எல்லா போட்டோலயும் இருக்க. என்னம்மா, செழியன் தம்பி 7வது படிக்கும்போது இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்தேன். இப்ப கல்யாணமே முடிஞ்சு போயிருச்சு. இத்தனை வருஷமா இந்த வீட்டுல குப்பை கொட்டி இருக்கேன். இந்த போட்டோல நிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? அப்படி சொல்லுமா. ஏமா, உன் கல்யாண ஆல்பம் எங்கம்மா இருக்கு? அது எங்கேயோ மேல இருக்குடி. அது கொஞ்சம் எடுத்து காட்டுறியா? இப்ப எதுக்கு அது? நீ எப்படி இருக்கேன்னு பாக்கதாமா.
இவ இப்படிதான் பேன முழிச்சிட்டு இருப்பா. ஆனா என் பையன் சினிமா ஸ்டார் மாதிரி அழகா இருப்பான். எங்க அப்பா அழகுனா எங்க அம்மாவும் அழகுதான் பாட்டி. ஆ, ஆ. அதை வச்சு இப்போ என்ன செய்ய போற? சும்மா போடி. ஏம்மா உங்க கல்யாண ஆல்பம்லாம் இருக்கும்ல, அது எங்க இருக்கு? ஆ, ஆமா, எங்கெங்க இருக்கு? அதெல்லாம் ஊர்ல இருக்கு செல்வி. பிளாக் அண்ட் ஒயிட், கலர் படம்லாம் கிடையாது. பாட்டி, தாத்தா அப்ப எப்படி இருந்தாரு? ஆ? இந்த தாடிக்கும் மீசைக்கும் கருப்பு பெயிண்ட் அடிச்சா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாரு. அப்படியே தான் இருந்தாரு. ஆனா உன் பாட்டி அப்படி கிடையாதுமா. அழகினா அழகி, பேரழகி. பழைய சினிமா நடிகை பத்மினி தெரியுமா? எங்க ஊரு பத்மினி ஈஸ்வரி தான். அப்பப்பப்பப்பப்பப்பா, என்ன ஒரு கண்ணு, என்ன ஒரு அம்சமான முகம். ஐயோ, சுண்டுனா ரத்தம் வந்துருமா, அப்படி ஒரு கலர். இப்பவே உன் பாட்டி இப்படி இருக்காளே, அப்ப எப்படி இருந்திருப்பான்னு யோசனை பண்ணி பாரு. போங்க. வெக்கமா? பாத்தியாக்கா, அம்மாவுக்கு வெக்கத்தை பாரு. ஆமாண்டி, அப்படிதான் இருந்தேன். பக்கத்து ஊர்ல இருந்தெல்லாம் வந்து என்ன பொண்ணு கேட்டாங்க தெரியுமா? இவர் தான் படிச்சவராச்சே, வாத்தியாராச்சேன்னு எங்க அப்பா கட்டி கொடுத்துட்டாரு. உன் பாட்டி சொல்றது என்னவோ உண்மைதாம்மா. உன் பாட்டியை கெட்டிக்கிறதுக்கு பல ஊர்ல இருந்து பல பேர் பயங்கர போட்டிமா. போட்டின்னா போட்டி, அப்படி இப்படி போட்டி இல்ல. இந்த போட்டிக்கு நடுவுல நான் போய் இந்த கோவப்பழத்தை கொத்திட்டு வந்துட்டேன்னா பாத்துக்கையா. போங்க. வெக்கப்படாதடி. ஏங்கய்யா, அப்படின்னா அம்மாவை மானமுள்ள பொண்ணு இன்னும் மருதையில கேட்டாக, மன்னார்குடியில கேட்டாங்களே, மாயவரத்தோட கேட்டிருப்பாங்களே. ஏய் சும்மா ரெடி, உண்மையிலே கேட்டாங்க. கல்யாணத்தப்ப பார்த்தது இந்த வெக்கத்தை. ஐயா, அம்மாவுக்கு வெக்கத்தை பாத்தீங்களா? இந்த போட்டோ பாரு. சனி வந்துச்சு. வாங்க, இது அழகா இல்ல? ஆல்பம் வந்திருக்கு. உட்கார்ந்து பாருங்க. வாமா, வந்து உட்கார்ந்து பாரு. அம்மா வரும்னு சொன்னாங்க. பாரு, அவட்ட கொடு. ஆ. சனி, நீ அப்படியே தேவதை மாதிரி இருக்க சனி. நானும் தான். இவ ஒருத்தி. அம்மா, நான் நல்லா தானம்மா இருக்கேன். நீ அழகா இருக்கிற செல்வி. அப்படி சொல்லுக்கா. ஆண்டி, யாரு கொண்டு வந்தாங்க? டிரைவர் தாமா, அம்மா கொடுத்து அனுப்பியிருக்காங்க. ஜெனி, செழி எங்கம்மா? அவனையும் கூப்பிடு, அவனும் போட்டோ பார்க்கட்டும். ஆமா, அவன் அப்புறம் பாத்துக்கிட்டோம் ஆண்டி. ஏ செல்வி, உன் வீட்டுக்காரர் அடிச்சு மண்டையை உடைச்சியே, அவர் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாரா? ஆயிட்டாருமா. நீ அவரை வீட்டுக்குள்ள சேர்க்கலல்ல? எங்கம்மா, போனா போய் தொலைனாலும் போக மாட்டேங்கிறாப்ல. போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த ஆள்கிட்ட வீட்டு பக்கம் வரக்கூடாது, என் கூட சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லித்தே அனுப்புனாங்க. ஆனாலும் வந்து நின்றுக்கிட்டே இருக்காப்ல. சரி, போனா போதுன்னு திண்ணையில இடத்த கொடுத்து வச்சிருக்கேம்மா. வீட்டுக்குள்ள எல்லாம் விடுறதில்ல. விடாத விடாத. பாத்தியா, அவன் நிலைமை அப்படி போயிட்டு இருக்கு.
என்னக்கா நல்லா இருக்கிற? ஜெனி நினைச்சா எனக்கு கவலையா இருக்கு செல்வி. ஏன் செனிக்கண்ணா வீட்டு வேலை தெரியலன்னு கவலைப்படுறியா? அது தெரியலனா கூட பரவாயில்ல செல்வி. அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்களான்னு தான். ஏக்கா சந்தோஷமா இருக்கிறதுக்கு தானே கல்யாணம் பண்ணாங்க. அந்த பொண்ணு முகத்தை பாத்தியா? சந்தோஷமே இல்ல. இன்னைக்கு ஆல்பம் பார்க்கும்போது கூட செழியனை கூப்பிடு, அவனும் வந்து பார்க்கட்டும் அப்படின்னு சொன்னா. அவ முகம் போனத பாத்தியா? அப்புறம் காட்டிக்கலான்னு ஒரு மாதிரி சொன்னால. எனக்கு என்னமோ அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை இருக்குதுன்னு தோணுது செல்வி. அக்கா அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. சனி மாடிப்படி ஏறி போய் போட்டோவை காட்டணும்னு சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு பேசாம இருந்திருக்கும். இல்லடி, புதுசா கல்யாணம் ஆனவங்க கிட்ட இருக்கிற துருதுருப்பு சந்தோஷம் 2 பேர்கிட்டயும் இல்லவே இல்ல. எங்கேயும் வெளியிலயும் போக மாட்டேங்கிறாங்க, எப்ப பாரு வீட்லயே இருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி கூட செழியன் பாதி நாள் ராத்திரி லேட்டா தான் வருவான். இந்த பொண்ணை பார்க்க தான் போயிட்டு வருவான். இப்ப பாரு ஒன்னும் இல்ல. அவன் பாட்டுக்கு அவன் இருக்கான், இவ பாட்டுக்கு இவ இருக்கா. என்ன இது? அக்கா இல்லைனாலும் அப்படிதாக்கா. கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் அது பெரிய விஷயம். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இதுக்கு அம்பிட்டு ஆசைப்பட்டோம் அப்படின்னு தோணிரும். ஏ செல்வி, அதெல்லாம் ரொம்ப வருஷம் கழிச்சு வரும் செல்வி. கல்யாணம் ஆகி 3 மாசம் கூட ஆகல. வாடா மா. வா. எப்ப போயிட்டு எப்ப வந்திருக்க பாரு. சரி, தூங்குனியா இல்லையா? இல்லம்மா, பட வேலையா அப்படியே இருந்துட்டேன். சரியா போச்சு. சாப்பிடுறியா? இல்லம்மா, பசிக்கல. கொஞ்சோண்டு காஃபி மட்டும் தரியா? சரி. எழில் தம்பி, உங்க படத்துல நான் நடிச்ச சீன்ல எப்படி வந்திருக்கு? நல்லா வந்திருக்குக்கா. நீங்க சூப்பரா நடிச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி தம்பி. இவ ஒருத்தி. தம்பி, எங்களோட புது பிசினஸ்க்கு புதுசா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. என்னதுக்கா? கா எல்லாம் நானே சொல்லணுமா? நீ சொல்லுக்கா. ஒன்னே இல்லடா ஏழு. ஜெனி சொன்னா பேங்க்ல லோன் வாங்கலான்னு. நல்ல ஐடியா தாம்மா. சாரிம்மா, என்னால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல. டேய் இந்தா, சும்மா அதையே சொல்லிட்டு இருக்க. நீயும் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கல்ல. பேசாம நம்ம ஜெனி சொன்ன மாதிரி பேங்க்ல லோன் வாங்கிடலாம், சரியா? சரிம்மா, நானும் உன் கூட பேங்க்குக்கு வரேம்மா. உங்க அப்பா இந்த பிசினஸ்ல தானே இருக்காரு, அதனால நான் அவர்கிட்ட போய் லோன் வாங்கி கொடுங்கன்னு கேட்டேன்டா. சரி. முடியாதுன்னு சொல்லிட்டாரு தெரியுமா? பணம் தர வேண்டாம்டா, லோனாவது வாங்கி தரலாம்ல. அதுவும் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு எவ்வளவு கஷ்டமா போச்சு தெரியுமா? அம்மா, நீ ஏமா அவர்கிட்ட போய் கேட்ட? அவர் அப்படிதான் உனக்கு தெரியாதா? புத்தி இல்லடா, புத்தியே இல்ல எனக்கு. திரும்ப திரும்ப பட்டாலும் எனக்கு புத்தியே வரமாட்டேங்குது. அவர் எனக்கு ஒன்னும் செய்ய மாட்டாருன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவர் முன்னாடி போய் நான் நின்னுடுறேன் பாரு. என்னத்த சொல்ல சொல்லு. அது அப்படிதான்க்கா. என் புருஷனை நான் அடிச்சு அந்த ஆள் தான் கேஸ் கொடுத்து என்னை உள்ள தூக்கி வச்சாரு. ஆனா நான் வெளில வந்ததும் எனக்கு அந்த ஆள் மடியில் படுத்து அலனும் போலதான் இருந்துச்சு. இதெல்லாம் பொம்பளைங்க பால்ட்டுக்கா, ஒன்றும் பண்ண முடியாது. அம்மா, நீ ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோமா. இது எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும். நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணுவோம், சரியா? நீ வருத்தப்படாதம்மா. சும்மா சொன்னேன்டா, நீ வருத்தப்படாத, சரியா? இல்லம்மா. அம்மா, நான் இதோ வந்துடுறேம்மா. ஏய், திரும்ப எங்கடா போற? வந்துடுறேம்மா. டேய், குளிச்சிட்டு சாப்பிட்டுட்டு போடா. நான் குளிச்சுக்கிறேன், நான் வந்துட்டு சாப்பிட்றேன், சரியா? வரேன். ஏய் எழு.
சாப்பிட மாட்டேங்கிறான், தூங்க மாட்டேங்கிறான். அக்கா அதெல்லாம் தம்பி நல்லா வந்துரும். நீ எல் தம்பியை பத்தி கவலைப்படாதக்கா.